வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மி. பக்கத்துல வச்சுக்கோங்கம்மா. லக்ஷ்மி. லக்ஷ்மி. ஓகே. எவ்வளவு வருஷமா அம்மா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமா வந்துன்னுக்கிறேன். 5 வருஷமா வந்துன்னுக்கிறேன். ஓகேம்மா. 5 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர தீர நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? இல்ல ஒரே பிரச்சனைக்காக வரீங்களா? இல்ல கடன்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சுது. இப்ப நல்லா இருக்கிறேன். இப்போ ஹஸ்பண்ட்லாம் தனியா பிரிஞ்சு இருந்தாங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். பசங்க எல்லாம் இப்ப படிக்கணும் அப்படின்ட்டு சரின்ட்டு வந்துருக்கேன். சோ உங்க குடும்பத்தோட நீங்க வந்திருக்கீங்களா? பசங்களாம் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு இருந்தாரு, உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருந்தது, இது வீடு கட்டினீங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல அம்மாவோட மகிமையில நான் நல்லா இருக்கேன். அப்பத்துல இருந்தே எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே. ஓகே. எனக்கு சக்தினா ரொம்ப பிடிக்கும். ஓ ஸோ அம்மாவோட அருளால நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நீங்க வந்து திரும்ப திரும்ப நம்ம அம்மாவை தேடி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் வரல, உங்க குடும்பமே வந்திருக்கீங்க. அது மட்டும் பத்தாது, இன்னும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வரணும். ஏன்னா நீங்க பெற்ற இன்பம் வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் பெறணும் இல்லையா? அதனால கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க சந்தோஷம். சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மி மேடம். லக்ஷ்மி. எங்க பக்கத்துல செங்கல்பட்டுல இருந்து வரேன். நான் ஆல்ரெடி இங்க கோயிலுக்கு வந்திருக்கேன். என் பாப்பாக்கு வந்து மேரேஜ் ஆகலன்னு சொல்லி நான் ஏற்கனவே அம்மா கிட்ட பேசியிருக்கேன். இந்த புவனேஸ்வரி அம்மாவோட அருளால என் பாப்பாக்கு நல்லபடியா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 வீக்ல மேடம், இந்த 1 வீக்ல நடந்த அதிசயத்தை பாருங்க. இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து போன வாரம் தான் எனக்கு இவ்வளவு கிட்ட இருந்து தெரியாது மேடம். போன வாரம் தான் வந்து இந்த அம்மனோட சன்னிதியில காலை வச்சேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. கிரேட் மேடம் அந்த அம்மன், பவர்ஃபுல் அம்மன். அப்படி இருக்கிறப்ப என் பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மேடம். மனசு வலிச்சுது. அழுதுகிட்டே தான் நான் இந்த சன்னதிக்கு வந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா அருளால மனசார சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா மேடம் சிரிச்சுட்டே இருக்கிறேன். மாப்பிள்ளை வந்துட்டாரு. எனக்கு பண கஷ்டம் இந்த நகைனால தான் மேடம் நின்று போச்சு. எனக்கு பாப்பாக்கு வராங்க 15 கோடி 20 கோடி கேட்ட மனசு ரொம்ப எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. அம்மா கிட்ட வந்து நான் அழுதேன். இந்த புவனேஸ்வரி அம்மா கிட்ட வந்து அழுதேன் நான். அப்போ பார்த்தா அம்மா அன்னைக்கே எனக்கு அந்த பவர்ஃபுல் காட்டிட்டாங்க. காந்தி காமிச்ச உடனேயே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் வருது. கம்முன்னு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருந்தாங்க மேடம். இப்போ உடனே நான் இங்க வந்து உட்காந்து இருக்கிறேன். 1/2 hourல எனக்கு போன் வந்தது. போன் வந்த உடனே என்னன்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஓகேம்மா எங்களுக்கு வந்து பாப்பா ஓகே, நீங்கள் நகையெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை. எனக்கு புரியல மேடம். இப்போ பாருங்க, இப்போ நினைச்சா கூட மேடம் அப்படி புல் அரிக்குது மேடம். எனக்கு அவ்வளோ உச்சி முடி வரைக்கும் தூக்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ புல் அரிக்குது எனக்கு. அம்மனோட பவர்ஃபுல் எப்படின்னு சொல்ல முடியல மேடம். அது உணர்வு பூர்வமாக உணர்ந்தா மட்டும்தான் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எல்லா மக்களுமே வந்து இந்த அம்மன் புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு வந்து எல்லா அருளும் நலமும் வளமும் பெற்று எந்த மன கஷ்டமும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அம்மா வந்து அருள் புரிஞ்சுக்கங்க. அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கங்க. எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னோட அனுபவபூர்வமாக சொல்கிறேன். எல்லாரும் கேட்டு நலமடைய என்னோட வாழ்த்துக்கள். நல்லபடியாக எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வாங்க. வந்து அம்மாவோட தரிசனத்தை எல்லாரும் அனுபவிச்சுட்டு போங்கம்மா. நன்றிம்மா. பன்னீர் அபிஷேகம் இன்னைக்கு பண்ணீங்களா? ஆமாம் மேடம், இன்னைக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணோம். எப்படி உங்கள் கையால் அம்பாளுக்கு பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து அதுதான் மேடம், அதுதான் சொல்கிறேனே, அது வந்து சொல்லி புரியாது மேடம். அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது மேடம். நம்ம உள்ளுணர்வுலேருந்து அந்த அம்மனுக்கிட்ட போகும்போது அந்த ஒரு பவர் இருக்குது பாருங்கள். நம்மளை மறந்துடுறோம். நம்மளையும் அறியாமல் அந்த அம்மன் மூலம் ஒரு அந்த உணர்ச்சி ஒரு வைப்ரேட் வருது. அப்படியே அந்த அம்மாவோட காலடியிலே இருக்கலாம் போல இருக்குது மனசு. ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மனசு வலி, உடம்பு வலி, கால் வலி, இடுப்பு வலி. ஆக்சுவலாக வந்து 30 வயசுக்கு மேலே ஆனாவே நம்ம லேடிஸுங்க எல்லாருக்குமே இடுப்பு வலி, கால் வலி, தலைவலி எல்லாமே வந்துடுது. ஆனால் இந்த அம்மன் கிட்ட வந்த மேடம், யார் நம்புறவங்களுக்கு தான் மேடம் தெய்வம். உண்மையிலே மேடம் நம்புறவங்களுக்கு தெய்வம். நிச்சயமா நிச்சயமா. இது வந்து நாங்கள் வந்தோம். எனக்கு அந்த அம்மாவோட அருளால் என் இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே சரியாயிடுச்சு. இதே போல என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சது பாருங்க மேடம். அதை விட என்ன வேணும்ல? ஒரு பெத்த தாய்க்கு வந்து தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது இங்க வந்த ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்ததுன்னும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சூப்பரா சீரும் சிறப்புமா உங்க பொண்ணோட கல்யாணம் அம்மாவோட அருளால ஆசீர்வாதத்தால நடக்கும். கவலையே படாதீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அந்த பவானி அம்மாவோடக்கு, இந்த புவனேஸ்வரி அம்மாவோட ஆலயத்துக்கு, என்னோட காளி அம்மாவோட ஆலயத்துக்கு நிச்சயமா நான் வந்து 2 பேருமே இட்டுன்னு வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மேடம் போவேன். கண்டிப்பா வச்சிருக்கேன் மேடம். உங்களுக்கு இன்வைட் பண்றேன், நீங்களும் வந்துருங்க மேடம். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து மெய் சிலிர்க்குது. ஒரே வாரத்தில் வந்து பொண்ணு கல்யாணம் ஆகலாம் அழுதுகிட்டே வந்தவங்க இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே நமக்கு வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக
இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளுடைய மறைமலை நகரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காளி மாதாஜி கோவிலுக்கு வந்து அம்பாளை தரிசிக்கணும், அம்பாளோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. மங்களம் மணிசங்கர். ஓகே, எங்கேருந்து வரையில்? நாங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து வரோம். மடிப்பாக்கத்துலேருந்து வரையில். நமஸ்காரம். என் பேர் ஹேமலதா, நானும் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் சித்ரா, நான் மடிப்பாக்கத்தில் தான் இருக்கேன். ஓகே, எவ்வளோ வருஷமா அம்மா கோவில் வந்துட்டு இருக்கேன் மாதாஜி கோவிலுக்கு? இன்னைக்கு தான், ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பிரணவானந்த சுவாமிகள் ரொம்ப நாளாக தெரியும், அவர் மூலமாக இங்கே நடக்கிறதுன்னு சொன்னார். ஸோ இது நமக்கு பாக்கியம், வந்து அனுபவிக்கலான்னு வந்தோம். சரி, ரொம்ப நன்னா இருந்தது எல்லாம். அம்பாளுக்கு உங்க கையால பன்னீர் அபிஷேகம் பண்ணல? அம்பாளுக்கு பன்னீர் அபிஷேகம் எல்லாரும் தொட்டு பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்லோகங்கள் நிறைய சொன்னோம். ஓ சரி, பாராயணம் பண்ணினோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பாக்கியம். வணக்கம், உங்க பேர் சொல்லவே இல்லையா? சித்ரா. சொல்லிட்டேன்ல, சித்ரா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய மாதாஜி கோவிலுக்கு வந்துருக்காங்க. தொடர்ந்து நீங்க வந்து கோவிலுக்கு வரணும், அம்பாளோட அனுகிரகம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். குரூப் எல்லாரையுமே கூட்டிட்டு வரோம். நாங்கள் ஒரு 200-300 பேர் இருக்கோம். ஓஹோ. ஸோ கண்டிப்பா நாங்கள் சின்னையா நாராயணிய மண்டலின்னு வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாரையும் அழைச்சிட்டு அவசியம் அழைச்சிட்டு வரணும். கண்டிப்பா. தேங்க்யூமா, தேங்க்யூ. நீங்க அம்பாளுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணீங்களா? ஓகே, எப்படி இருக்கு உங்களுக்கு? மன நிறைவா இருக்கு. இந்த கோவில்ல பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்ததே ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து இனிமே அது போயிடும் அப்படிங்கறத நீங்க நினைச்சுதான் நானும் நம்பி இருக்கேன். இப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்றச்சு அதுதான் நினைச்சுதான் நான் அபிஷேகமே பண்ணேன். நிச்சயமா சரியாயிடும். நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா சரியாயிடும். தேங்க்யூமா. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காமேஸ்வரிங்க. కామేశ్వరి. நான் கடப்பா ఆంధ్రాలో இருந்து வந்துருக்கேன். తెలుగు వాళ్ళ మీరు? సంతోషం, మేము తెలుగు వాళ్ళే. అవును, பரவாயில்ல. நம்ம கோவில் வந்து சென்னை மட்டும் இல்ல, கடப்பா வரைக்கும் ஃபேமஸ்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எவ்வளோ வருஷமா இந்த கோவில் வந்துட்டு இருக்கீங்க? எங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமிமா. ஃபர்ஸ்ட் முறை வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் முறை வந்திருக்கீங்க. ஸோ பன்னீர் அபிஷேகம் பண்றதுக்காக ரெடியா இருக்கீங்க. கோவிலுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்தது? ஏதோ ஒரு எனக்கே தெரியல, ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. இனிமே உங்களுடைய உலகமும் புதுசா மாறும். கண்டிப்பா இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே காணாம போய் அப்படியே பனி போல விலகி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படிங்களா? கண்டிப்பா. அம்மா அருள் என்னைக்குமே நம்மளுக்கு இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். உங்களோட வேண்டுதலை பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது மாதாட்ட வைங்க, கண்டிப்பா நடக்கும். ஓகே, நன்றிமா. வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜி. நான் தாம்பரம்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். எனக்கு அம்பாள்னாலே ரொம்ப பிடிக்கும். அது எந்த அம்பாள் எந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ரொம்ப சந்தோஷம் மேம். அதான் நான் கேள்வியே கேட்க வேணாம்னு நினைக்கிறேன். மொத்த பதில் அவங்களே சொல்லிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னும் பன்னீர் அபிஷேகம் பண்ணலை, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பன்னீர் வந்து அம்பாள் மேலே விழுந்து அம்பாள் எப்படி குளுமையாக இருக்காளோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறணும். நானும் அம்பாள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. பிரியா மேடம். என் பேர் பிரியா. பிரியா. உங்க பேர்? எவ்வளவு வருஷமா அம்பாள் கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? தொடர்ந்து 2 வருஷமா வந்து 2 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க பிரார்த்தனை பண்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கா? கண்டிப்பா நடந்தது. ஓகே, உங்களுக்கு எப்படி தோணுது அம்பாள் கோயிலுக்கு நீங்க முதல்ல வந்து இப்போ நீங்க வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி உங்களோட தோணல் இருக்கு? ஃபர்ஸ்ட் மாதம் வந்தோம் நாங்கள். அப்புறம் ஒரு வேண்டுதலுக்கு வந்தோம். ஒரு 6 மாதம் ரொம்ப பிரச்சனை இருந்தது வீட்டில். அதுக்கப்புறமா போக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை முடிஞ்சது. வந்து போனேன். நான் ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பிரச்சனை ஒரு நல்லபடியாக முடிஞ்சுது. போன வருஷம் வந்தோம், பன்னீர் கூட எடுத்தோம். அது மாதிரி இந்த வருஷம் வந்து பன்னீர் கூட எடுத்தோம். சூப்பர்மா. இதே மாதிரியே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிறைய சீக்கிரமா நீங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிச்சயமா நீங்களும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய அம்மாவை பத்தி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், வருவாங்க. கண்டிப்பாக நானும் கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா. தேங்க்யூம்மா. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயா. விஜயா. எங்க இருந்து வரீங்க? வேளச்சேரியிலேருந்து வரோம். எவ்வளவு நாளா இந்த கோவில் வந்துட்டு இருக்கீங்க? வந்து இப்போ பெரும்பாலும் நடுவில் தான் கேள்விப்பட்டோம். உடனே எல்லாரும் கூப்பிட்டாங்க, எவ்வளோ குறை இருந்தாலும் இங்கே வந்தால் நீங்கிடும் அப்படின்னாங்க. சரின்னு வந்திருக்கேன். இனிமேல் அந்த ஆத்தா வச்சு மனசு வச்சு தான் எங்களுக்கு குறைய தீர்க்கணும், நல்லா இருக்கணும். அதுதான் வந்துட்டீங்கல்ல, உங்களுடைய குறைகள் வந்து தீந்த மாதிரி தான். அதான் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் எங்கள் பெற்றவங்கிட்ட தான் சொல்ல முடியும். அதுதான் வந்திருக்கிறோம், சொல்லி எல்லாம் இது பண்ணலாம். நிச்சயமாமா, கண்டிப்பா உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரும், கேட்கப்படும். பன்னீர் அபிஷேகம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. ஓகே. கோயிலோட பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லாதாம்மா இருந்தது.
ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரிம்மா, நன்றிம்மா.